ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. என்னோடு கூட 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 51வது வசனம். 2 சாமுவேல் 22:51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இடைப்படுகிற போது அவனுடைய வாழ்விற்குண்டான காரியங்களிலே அவர் என்ன செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே முதலாவது ஒரு மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிடுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடந்து வருகிற போது அந்த ரட்சிப்பின் திட்டம் அவன் வாழ்விலே ஏற்படுத்துகிற மாற்றங்களை இங்கே பேசுகிறான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற போது, தேவனாலே மீட்டெடுக்கப்படுகிற போது அவனுடைய வாழ்விலே ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாய் தேவன் எப்படியெல்லாம் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு அவர் ரட்சிப்பை அளித்தது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்விலே ஒரு மாபெரும் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். பாருங்க, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் அதற்கு அடுத்து பேசப்படுகிறது. ஒரு அபிஷேகத்தின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். அந்த அபிஷேகத்தின் அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து போகிற போது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனையும் அவன் சந்ததியையும் சதா காலங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து கிருபை பெறுகிற ஒரு சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மீட்கப்படுகிற அனுபவங்கள் அடுத்த நிலைமைக்கு நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, தேவ மனுஷர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிற போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற மாற்றங்கள், ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. அந்த அபிஷேகம் வருகிற போது அங்கே அவன் என்ன செய்தான்னு போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு ராஜாவாய் ஆளுகை பொருந்தினவனாய் மாறுகிறான். எத்தனை விதமான அபிஷேகங்கள் வேதம் முழுவதும் நாம பார்க்க முடியும். ஒரு அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாய் கடந்து வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு ஆசாரியனாய் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே நிற்கிறவனாய் மாறி போகிறான். ஒரு அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக கடந்து வருகிற போது அந்த அபிஷேகம் என்ன செய்கிறன்னு சொன்னா, தேவனுடைய இருதயத்திலே இருக்கிறவைகளை தான் பெற்றுக்கொண்டு ஜனங்களிடத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாறி போகிறான். ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் தேவ பிள்ளையாக அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களுக்குரியவனாக மாறி போகிறான். ஒவ்வொரு அபிஷேகமும், ஒரு ஆசாரி அபிஷேகமாகட்டும், தீர்க்கதரிசன அபிஷேகமாகட்டும், ராஜாவின் அபிஷேகமாகட்டும், தேவ பிள்ளைகளுடைய அபிஷேகமாகட்டும், இவைகள் எல்லாவற்றுக்கும் முந்தின அனுபவங்கள் என்னன்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள். வேதம் நமக்கு அநேக காரியங்களை காண்பித்து கொடுக்கிறது. அந்த மீட்பின் திட்டத்திலே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரா, வழி நடத்த விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அதற்குள் நடக்க நம்மை நாமே அர்ப்பணித்தாக வேண்டும். என்னோடு கூட வேதாமத்தில் லேவியராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். லேவியராகமம் 14:14. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சுத்திகரிக்கப்படுதலின் அனுபவங்கள்.
பரிசுத்தமாக்கப்படுதலின் அனுபவங்கள். பாருங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. பாவம் அவனுடைய வாழ்வில் என்ன செய்கிறன்னு சொன்னா, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் நிற்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்படுகிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டியதின் அவசியம். ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா, அந்த பூர்வ ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். அதற்காகத்தான் தேவன் என்ன செய்தாரா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால், அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால், பரிசுத்தமாக்கப்படுதலின் பிரதான காரியம் இரத்தம் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் என்ன செய்வானா, சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது கால் பெருவிரலிலும் அந்த இரத்தத்தினால் ஆகிய ஒரு அடையாளத்தை போடுகிறான். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா, இரத்தம் பூசப்பட்டாக வேண்டும். இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒரு அனுபவம். லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன், பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய சுத்திகரிப்புக்காக சிந்தப்படுகிற போது, அங்கே எபிரேயர் 9:22 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு மனிதன் மன்னிக்கப்பட வேண்டுமானால், பாவ மன்னிப்பினுடைய அந்த நிச்சயத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டுமானால் அவனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். ஆயினந்தா பவுல் எபிரேயர் 9:12 சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய மீட்புக்காக ஒரு காளையினுடைய ரத்தம் என்ன செய்யாது, அவனுக்காக பிராயச்சித்த பலியாக அது ஒரு காலம் பூரணப்படாது. வெள்ளாட்டுக்கடா, தேவனுக்கு மகிமுண்டாட், இவைகளுடைய ரத்தம் அல்ல என்று பவுல் பதிவு செய்கிறார். தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. பாருங்க, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னன்னு சொன்னா, ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஆசாரியன் வருஷந்தோறும் ஒரு தரம் பலி செலுத்தி அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரதான அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக அவன் கடந்து போவான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கடந்து போவான். அந்த ரத்தம் தேவனாலே அங்கீகரிக்கப்படுமானால் ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். வருஷம் தோறும் இவைகள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே ஒரு தரம், தேவனுக்கு மகிமுண்டாட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த போது, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின போது, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிதாவினுடைய சமூகத்திலே அவர் பிரவேசிக்கிற போது, பாருங்க, மனுக்குலத்தினுடைய மீட்பு அங்கே பூரணப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லுகிறார், அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் என்ன செய்யாதா, பாவங்களை நிவர்த்தி செய்யாது. எபிரேயர் 10:4 அப்படி சொல்லுகிறது. ஒரு காலம் இவைகளுடைய ரத்தம் என்ன செய்யாது, பாவங்களை நிவர்த்தி செய்யாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் மனுக்குலத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் 1 யோவான் 1:7 போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு உனக்காக எனக்காக சிலுவை சுமந்தார். சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஒரு மீட்பு. பாருங்க, இங்கே யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளவே ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு மனிதனையும் பாவங்கள் அற கழுவுகிறது. இயேசுவினுடைய அந்த பாடுகள் தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அவர் சொல்லும் போது மத்தேயு 26:28 ஆண்டவராக இயேசு பேசுகிற போது சொன்னார், இது
பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தம்னு சொன்னார். ஒரு உடன்படிக்கை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரணத்திலிருந்து மனுக்குலம் மீட்கப்பட வேண்டுமானால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து போகாதபடிக்கு என் வேதம் சொல்லுகிறது, இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினுடைய அந்த வலிமை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தமாக்கப்படுதலிலே கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய அந்த பெரிதான அந்த இடத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால ஆசாரியன் என்ன செய்தானா, அந்த குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிக்கப்பட வேண்டியவன் மேலே பூசுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டானேன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பாவத்தினுடைய விளைவுகளை பார்க்கிறோம், சாபத்தினுடைய விளைவுகளை பார்க்கிறோம். தேசம் எங்கிலும் அநேக ஆட்களை பார்க்க முடியும். சாபத்திலே கிடக்கிறதான குடும்பங்கள், தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்கிற சாபங்கள், கல்யாணமே ஆகாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ குடும்பங்களை அப்படி பார்க்கிறோம். என்ன பிரயாசப்பட்டாலும் கல்யாணங்கள் நடக்கிறதில்லை. வாலிப வயதிலே அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் மரித்து கொண்டே இருப்பார்கள். பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஊனமாய் பிறக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இவைகளெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்கள். சாபம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்குன்னு சொன்னா, மனுக்குலத்தின் மேலே ஆளுகை செய்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆளுகையை நிர்மூலமாக்கும்படியா 1 கொரிந்தியர் 15:24 பவுல் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். சகல துரைத்தனங்களையும் சகல வல்லமைகளையும் சகல ஆளுமைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா, தம்முடைய இரத்தத்தினாலே பரிகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 26 சொல்லுகிறார், பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று சொல்ல. ஆண்டவருக்கு மகிமை. எல்லாவற்றையும் கிறிஸ்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவைகளின் மேலே தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமாக்கி சிலுவையின் மேலே என்ன செய்தாரா, அவைகளின் மேலே வெற்றி எடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையுடையனா மீட்பினுடைய திட்டத்திலே பிரதானமாய் இருக்கிறது இயேசுவின் ரத்தமே அன்றி வேறொன்றும் அல்ல. வேறொன்றினாலும் மனுக்குலம் மீட்கப்பட முடியாது என்பதனாலதான் தேவன் என்ன செய்தாரா, அந்த குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு காலம் மீட்படைய முடியாது. அப்போ அந்த ரத்தம் பூசுதல் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் அவைகள் எவைகளை கொண்டு வரும் சொன்னார். சகரியா 9:11 சொல்லுகிறது. அவர் சொன்னார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குடியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை செய்வேன். இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும் சொன்னா, உன்னை விடுதலை ஆக்கும். எவைகளிலே நீ கட்டப்பட்டு இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நேற்றைய உபவாச கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நம்மத்தில் அசைவாடினார். சொன்னார், விடுதலை ஆக்குவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எந்த கட்டுக்களில இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும் சொன்னா, என்ன அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார், நிச்சயமாகவே உன்னை விடுதலை ஆக்குவேன். எல்லா கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து எல்லா பாருங்க இங்கே சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை சகல அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கும். நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒண்ணு இல்லாத நிலைமையில அடைப்பட்டு இருக்கிறாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்னா, ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை விடுதலை ஆக்கும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:13 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்களே, சமீபமாயிட்ட. முன்னே தூரமாயிருந்த எவைகளுக்கு தூரமாயிருந்தாய், தேவனுக்கு தூரமாயிருந்தாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாய் இருந்தாய், தேவனுடைய பாதுகாப்புக்கு தூரமாய் இருந்தாய், தேவன் வைத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்திலே பாவம் உன்னை நிறுத்தி வைத்திருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின போது
தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருக்குமானால் விடுதலையாக்கப்பட்டு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருக்குமானால் தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்து இருக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஏன்னா அதுதான் உங்களை என்ன செய்யும் சொன்னா, அந்த ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். அந்த ரத்தத்தை நம்முடைய வாழ்விலே, சூழல்களிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே பயன்படுத்துகிறதற்கு உதவி செய்யும். ஏன்னா அந்த விசுவாசத்தினாலே அதை நாம் பயன்படுத்துகிற போது, எபிரேயர் 11:28 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை. மோசே என்ன செய்தான் என்று சொல்லி பவுல் எழுத வருகிற போது அப்படித்தான் எழுதுகிறார். அவர் என்ன செய்தானா, வாசியுங்கள். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரிக்கிறான். மோசே பாருங்க, ஒரு விசுவாசத்தினாலே இன்னைக்கு பாருங்க, அநேக நேரங்களில் ஏன் மீட்பு உண்டாகலை? ஒரு பெரிய தொழில் அதிபர், சோப்பு வியாபாரி, அவன் நண்பரோடு கூட, ஊழியத்தில் இருக்கிறவரோடு கூட பேசிக்கொண்டு கடந்து போகிற போது அப்படித்தான் சொன்னாராம். அந்த ஊழியக்காரை பார்த்து அவர் சொன்னாராம், ஐயா, எவ்வளோ காலமாக நீங்களும் சொல்கிறீங்க இயேசு சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜனங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி, ஆனாலும் பாருங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் குடித்து கொண்டு வெறித்து கொண்டு இப்படி பாவத்தில் கிடக்கிறாங்களே, இவ்வளோ ஜனங்க பாவத்தில் கிடக்கிறாங்களே, இயேசு அப்புறம் ரத்தம் சிந்தினார், மீட்கப்பட்டார் ஜனங்கள்னு சொல்லுகிறதுனாலே என்ன பிரயோஜனம்னு சொன்னாராம். கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்ற போது அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே அந்த மண்ணில் அழுக்கில் அப்படியே புரண்டு விளையாடி கொண்டு இருந்தாங்களாம். அப்போ இவரை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் இவ்வளோ பெரிய சோப்பு வியாபாரியாக இருக்கிறீங்க, ஊரெல்லாம் அவங்க சோப்பு இவ்வளோ வியாபாரம் ஆகுது, ஆனால் இன்னும் இந்த பிள்ளைகளெல்லாம் அப்படி அழுக்காக இருக்கிறாங்களேன்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்கய்யா, ஏன் அவன் அழுக்காக இருக்கிறான்னா, என் சோப்பை அவங்க பயன்படுத்தினான்னா என்ன செய்வார்கள், அவர்களெல்லாம் சுத்தமாயிடுவாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ தான் இவர் சொன்னாராம், கிறிஸ்துவின் ரத்தத்தையும் ஒரு மனிதன் விசுவாசத்திலே பயன்படுத்துகிற போது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் அவனை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஏன்னா விசுவாசத்திலே நீங்கள் பயன்படுத்துகிற போது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்ன செய்தான், பாவ சாப அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறதா, கிறிஸ்துவுக்குள்ளாய் கூட்டி சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக நடத்துகிறது. அப்போ ஒரு நாள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் முதலாக அவனுக்கு தேவைப்படுகிற ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் பூசப்படுகிறது. அங்கே லேவியராமோ 14:14 அதைத்தான் சொல்லுகிறது. அவன் மேலே முதலாவது ஒரு ரத்தம் பூசப்படுகிறது. இந்த அடையாளம் என்ன செய்கிறது சொன்னா, அவன் வாழ்க்கையை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக நடத்துகிறது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்புக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 2:17 பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும். பாருங்க, நல்ல கவனிங்க. இங்கே ராகாபின் இடத்திலே பேசுகிற போது ராகாபுக்கு ஒரு ஆலோசனை தரப்படுகிறது. ராகாப் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, எரிகோ மதிலின் மேலே அவளுடைய வீடு இருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த எரிகோ மதில் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இந்த பூமி பந்துக்கு அடையாளம். ஒரு நாள் இந்த பூமி என்ன செய்யுமா, வெந்துருகி அழிந்து போகும். ஒரு நாள் என்ன செய்யும் சொன்னா, இந்த வானங்கள் எல்லாம் சடவென என்ன செய்யுமா, விழுந்து போகும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போகிறதான இந்த பூமி பந்தின் மேலே வாழ்ந்திருக்கிற நமக்கு அடையாளமாய் ராகாபினுடைய வீடு எங்க இருக்குன்னு சொன்னா, அந்த மதில் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிந்து போகும்.
எப்பொழுது வேண்டுமானாலும் வீழ்த்தப்பட்டு போகும். தேவனுக்கு மகிமை உண்டான வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் அந்த மதிலை வீழ்த்தும்படி கடந்து வருகிற போது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக பூமி நிற்கிறது போல அன்றைக்கு அந்த எரிகோ மதில் என்ன செய்கிறதா, நின்று கொண்டிருக்கிறது. அதன் மேல் ஒருவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவளுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த நேரம் வேண்டுமானாலும் என்ன செய்யப்பட்டு விடுனா அழிக்கப்பட்டு போகும். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உன் வீட்டிலே இந்த சிகப்பு நூல் கயிற்றை அடையாளமாய் கட்டு என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டான இன்றைக்கும் ஒவ்வொரு வீடுகளும் மீட்கப்பட வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால், நித்திய அழிவிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் இரத்தமாகிய அடையாளம் போட வேண்டும். அடையாளம் போடணும். எசேக்கியேல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டார். ஏன்னா இந்த அடையாளம் என்ன செய்யும்னா ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். இயேசுவின் ரத்தத்தினாலே என் வீடு அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே என் வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ராகாபுக்கு அந்த சின்ன நூல் கயிற்றை அவர்கள் கொடுத்து விட்டு போனார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். 21வது வசனம், ராகாப் அந்த நூல் கயிற்றை அவர்கள் சொன்னபடி தன் வீட்டு ஜன்னலில் என்ன செய்தாலாம், கட்டி வைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே என் வீட்டை நான் என்ன செய்கிறேன், முத்திரை இடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே என் வீட்டை நான் பாதுகாப்பாய் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் பாருங்க, விளைவு நமக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எரிகோ மதில் என்ன செய்யப்பட்டதா, முற்றிலும் அழிக்கப்பட்ட போது ஒரே ஒரு குடும்பம் தான் அதுல இருந்து மீட்கப்பட்டது. அது ராகாபின் குடும்பமோ. பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளாக இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு. அவங்க அதுதான் சொல்லுகிறாங்க, உன் தகப்பனையும் சகோதர சகோதரிகளும் யாரெல்லாம் உனக்கு உண்டோ எல்லாரையும் இந்த ரத்தத்துக்குள்ளான பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வந்து விடு. ஏன்னு சொன்னா அழிவு வருகிற போது தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் அவராலே அன்றி வேறொருவரால் என்ன முடியாது, மீட்பு வராது, மீட்பு கிடைக்காது. ஒரு பாதுகாப்பு வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். ராகாபினுடைய வீடு அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ராகாபின் வீடு அன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறான். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், உள்ளே இருக்கிற ஒருவன் மேலும் ஒன்றும் நேரிடாது. வெளியே ஒருவன் இருப்பானால் அவனுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதி அல்ல என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வீட்டுக்குள்ளாக இருந்த ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 12:13 அப்படித்தான் சொல்லுகிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பின் நாளிலே ஆண்டவர் சொன்னார், சகல ஜனங்களுக்கும், எகிப்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்குமான ஒரு அழிவு வருகிற போது அவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உன் வீடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உன் வாசல்களிலே நிலைக்கால்களிலே அடையாளமாய் பூச வேண்டும். அசனா அப்போது வருவான். சங்காரக்காரன் வருகிற போது, அந்த தூதன் வருகிற போது, அந்த ரத்தத்தை பார்க்கிற போது, ஓ இது ரத்தத்தினாலே அடையாளமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டை கடந்து போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாதை உன் வீட்டை அணுகாது. யாத்திராகமம் 12:23 அப்படி சொல்லுகிறது. நிலையின் மேற் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கணுமா, பூசப்பட்டிருக்கணும். தூதன் அப்படி வருகிற போதே பார்ப்போம், ஓ இந்த வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா அடையாளமிடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், நான் உள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு என்ன நடக்கும் சொன்னா பாதுகாப்பு. இயேசுனுடைய ரத்தம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, உன்னை பரிசுத்தமாக்குகிறது மாத்திரமல்ல, உன்னையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு ரத்தம். அந்த ரத்தம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாருக்குமானது. பிரமாணங்கள் என்று வருகிற போது ஆசாரியனுக்கும் இதே பிரமாணம் தான். சுத்திகரிப்பின் பிரமாணம் என்று வருகிற போது நீங்க யாத்திராகமம் 29, 20, 21 வசனங்கள் சொல்லுகிறது, ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் சுத்திகரிப்பின் பிரமாணம் இதுதான். குஷ்டரோகிக்குண்டான காரியங்களிலே அவன் சுத்திகரிப்பின் பிரமாணம் இதுதான். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நீ யாராய் இருந்தாலும் மீட்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உனக்கு வழி.
நீ எத்தனை மேன்மையான இடத்துல இருக்கலாம், எத்தனை பெரிய உயர்வுல இருக்கலாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுமில்லாதவனுக்கும் உயர்ந்த நிலைமையில இருக்கிறவனுக்கும் ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உன்னை பாவங்கள் அற கழுவும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தம் பூசப்பட்டாக வேண்டும். அந்த ரத்தம் பூசப்படுகிற அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். அது உன்னை பரிசுத்தமாக்கும், மீட்டெடுக்கும், தேவ பிள்ளையாய் மாற்றும். இரண்டாவது காரியம், லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும், நல்ல கவனிங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது, முந்தி பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி. 18வது வசனம். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். நல்ல கவனிங்க, முதல் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவம். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன செய்ததுன்னு சொன்னா, நம்மை பாதுகாத்து மீட்டெடுத்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தேவ பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறது. அடுத்து இங்கே சொல்லுகிற போது ஆசாரியன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ரத்தம் பூசப்பட்ட இடத்துல ரத்தத்துக்கு மேலாக என்ன செய்வான்னா, இரண்டாவது எண்ணெயை பூசுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெய் எதற்கு அடையாளம் சொன்னா, இது ஒரு அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலம் என்ன செய்யப்படுகிறதுனா, மீட்கப்பட்டவன் மேலே பூசப்படுகிறது, விடுவிக்கப்பட்டவன் மேலே பூசப்படுகிறது, தேவ பிள்ளைகள் மேலே பூசப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷனை, தேவனுடைய பிள்ளையை குறிப்பிட்ட வழியிலே அதிகாரப்படுத்தி ஆளுகை தந்து அவனை ஆச்சரியமாய் நடத்தி வெற்றியுள்ள வாழ்க்கையிலே கொண்டு போய் நிறுத்துகிறது. ஏன் அபிஷேகம் தேவை? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம வாசம் 2 சாமுவேல் 22:51 தேவன் என்ன செய்தாரா, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை தந்து அவனை என்ன செய்தாரா, அபிஷேகம் பண்ணி. இரண்டாவது, இந்த அபிஷேகம் தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இந்த ரத்தத்தினால் உண்டான மீட்பு ஒரு புறத்திலே, அடுத்து என்ன செய்யப்பட வேண்டி இருக்குன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுடைய அபிஷேகத்திலே பூரணப்பட்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஆசாரியன் என்ன செய்தான் சொன்னா, இவன் மீட்கப்பட்டு விட்டான், இவன் சுத்திகரிக்கப்பட்டு விட்டான், அடுத்த நிலைமைக்குள்ளாக கடந்து போக வேண்டும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அடுத்த நிலைமைகளுக்குள்ளாக என்ன செய்கிறது இல்லை, கடந்து போகிறது இல்லை. ஏன்? இந்த அபிஷேகத்துக்குள்ளாக நாம் கடந்து போகணும்னு சொன்னா, இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா, உன்னை சகல பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அங்கே போடப்பட்டிருக்கிற, மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறான். நல்லா கவனிங்க, முதலாவது மோசே என்ன செய்தான்னு சொன்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பவுல் சொல்லுகிறான் கொரிந்து சபைக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்க தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடத்தை அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அங்க அப்படிதான் போடப்படும், அதில் உள்ள யாவத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துகிறான். ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எண்ணம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் வருகிற போது அது பரிசுத்தப்படுத்தும். அந்த அபிஷேகம் அந்த தேவனுடைய வாசஸ்தலமாகிய நம்மை நம்முடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்தப்படுத்துகிறது. லேவியராகமம் 8:11 சொல்லுகிறது, பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் அதில் இருக்கிற ஆராதனைக்குரிய சகலவற்றையும் அது பரிசுத்தப்படுத்துகிறது.
இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, சகலமும் சுத்திகரிக்கப்பட்டாக வேண்டும். ஆராதனை சுத்திகரிக்கப்பட்டாக வேண்டும், உன் பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டாக வேண்டும். இதெல்லாம் எது கொண்டு வரும் சொன்னா, ஆவியானவர் வருகிற போது ஆவியானவர் உன்னை என்ன செய்வார்னா, அப்படி அந்த பரிசுத்தத்திலே நடத்துவார். ஆராதனையிலே குறைவுபட்டிருக்கிறாய், தேவனுக்காக வாழுகிறதிலே குறைவுபட்டு இருக்கிறாய், தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இல்லை என்கிற சூழல் வருகிற போது ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா, இவைகளை சரிபடுத்தும்படி உனக்கு உதவி செய்வார். அந்த அபிஷேகம் வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும், பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகளையும். 12வது வசனம் சொல்லுகிறது, ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் அவருடைய வஸ்திரங்களையும் என்ன செய்ததா, அது பரிசுத்தப்படுத்துகிறது. அபிஷேகம் ஏன்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது நாம் எப்படி இருப்போமோ பலனடைவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:8 படித்தான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆவியானவர் தரப்படுகிற நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு தேவை? மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாக ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை? அவருடைய அபிஷேகம் தேவைன்னு சொன்னா, யாத்திரா 31:5 சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து செய்கிறதற்கான காரியங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வாசியுங்கள். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை என்ன செய்தாராம்? தேவ ஆவியினாலே நிரப்பினேன்னு சொல்லுகிறார். ஒரு மனுஷன் மேலே அந்த அபிஷேகம் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு என்ன வந்துரும் போட்டிருக்கு தெரியுமா? அறிவு வந்துருமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். புத்தி வந்துருமா, ஞானம் வந்துடும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். எதை எப்படி செய்யணுன்ற ஞானம் வரும். எங்க எதை பேசணுன்ற ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். ஏன்னு சொன்னா, தேவன் எதிர்பார்க்கிறவைகள். ஏன் உனக்கு இந்த அபிஷேகம் தரேன்னா, இந்த ஆவியானவர் வருகிற போது எதிலெல்லாம் நீ குறைவுபட்டிருக்கிறாயோ அவைகளெல்லாம் தந்து உன்னை நடத்துவா. இன்னைக்கு அபிஷேகம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானமற்றவர்களை போலன்னு போட்டிருக்கிறது. காலத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு மகிமை. கடைசி காலத்தில் நிற்கிறோம். யுத்தங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், யுத்தங்கள் அப்படியே சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நிற்கிறோம். எந்த நேரத்தில் வேணாலும் என்ன நடக்கும்? ஒரு மாபெரும் யுத்தம் மூடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய ஆகாயத்தில் அவருடைய சத்தம் கேட்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. காலத்தை உணர்ந்து கொள்ளுகிறதுக்கான அந்த ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. சொல்லுகிறார், உனக்கு இதெல்லாம் தேவை. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு இதை தேவை. அவைகளை நான் உங்களுக்கு தந்தாக வேண்டும். அப்ப அவனை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியினாலே அவனை நிரப்புகிறார். எல்லாத்தையும் யோசித்து செய். ஏன்னா தேவனுடைய ஆலோசனை வருகிற போது ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் தாங்க நம்ம கூட பேசணும், ஆண்டவர் தாங்க நம்மளை நடத்தணும். தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக நீங்க கடந்து போகணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு சொன்னா, அவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம். மத்தேயு 1:20 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். யோசேப்போடு கூட தேவன் பேசுகிறான். யோசேப்பு யோசித்துக் கொண்டு இருக்கிறான். எப்படி ஆகிலும் என்ன செய்ய வேண்டி இருக்கு சொன்னா, தனக்கு நியமிக்கப்பட்டவளை தள்ளிவிட்டு விட வேண்டும். அவனுடைய திட்டம் அதுதான், அவனுடைய யோசனை அதுதான். அவன் நீதிமானாக இருந்தான். அவன் யோசித்தான், ஒன்றும் பேசாம சத்தம் காட்டாம இவைகளிலிருந்து நாம் விலகி கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது தேவனுடைய சத்தம் அவனுக்குள்ளாய் வருகிறது. அவனோடு கூட ஆண்டவர் பேசுறார், இல்லை இல்லை, இது தேவ திட்டம், இது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தாக வேண்டும். வாசித்து பாருங்க அந்த வசனங்களை. நீங்கள் வாசிக்கிற போது அங்க அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்றும் பேசாமல், ஒரு கேள்வியும் கேட்கலங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்றும் எதிர் பேசல, ஒரு காரியத்தில் என்ன செய்யல, மறுப்பு சொல்லல. அவன் அப்படியே அவளை என்ன செய்தான் சொன்னா, சேர்த்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறான். போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. நீங்க 2ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவனோடு கூட இடைப்படுகிற நேரம், அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்கள் வந்திருக்கிறது. ஆகையினால நீ என்ன செய்ய, நீ உன் மனைவியை பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போன்னு சொன்னார். ஒரு வார்த்தையும் சொல்லலை, அப்படியே புறப்பட்டு போனான். இன்னைக்கு எவ்வளவு கேள்வி கேட்கிறோமே.
ஆண்டவர் நம்மோடு கூட பேசினா என்ன செய்கிறோம்? எத்தனை கேள்வி கேட்குறோமே. இப்படியா அப்படியா, இப்படி முடியுமா, எப்படி முடியும்? ஒரு கேள்வியும் கேட்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் என்னை நடத்துவார், நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். என் வேதம் சொல்லுகிறது, எகிப்திலே இருந்த போதும் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். எல்லா காரியங்களும் சரியாயிட்டது மகனே, நீ திரும்ப என்ன செய்யி எருசலேமுக்கு வான்னு சொன்னார். புறப்பட்டு வருகிறானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவ சத்தம் கேட்கிறோம். ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னு சொன்னா, உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும், உனக்கு தேவையானவைகளை தரும். ஏன்னா தேவனுடைய நோக்கம் ஏன் என் மேலே அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 9:16 ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசும்போது சொன்னார், நாளைக்கு பென்யமீன் தேசத்தான ஒரு மனுஷனை நான் உங்ககிட்ட அனுப்புவேன் ஐயா, அவனை எனக்காக நீ என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன செய்வான் பாருங்க, என் ஜனத்தை பாடுகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய், அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிற என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு என்ன செய்வானா, விடுதலையாக்குமா. ஜனங்களுடைய முறையிடுதல் என்னிடத்திலே வந்து சேர்ந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நன்றாய் கவனியுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பீர்களானால் நீங்கள் உத்தரவாதிகள். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வந்திருக்குமானால், ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனம் மன்றாடி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எங்களை தப்புவிப்பார் இல்லை, எங்களை விடுவிப்பார் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை, தெய்வமே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை விடுதலையாக்கும்படி திறப்பிலே நிற்கதா கர்த்தர் உன்னை அடைத்திருக்கிறார். உண்மையில அந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அதை நீ செய்ய தவறுவாயானால், பாருங்க இங்க சொல்றாரு, என் ஜனத்தை விடுதலையாக்கும்படியாய் நான் அனுப்புகிற அவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள், தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். மீட்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த நிலைமை என்னன்னா, இங்கே அபிஷேகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த அபிஷேகத்தில் நீ சரியாய் நடக்கிற போது என்னாகும்? 18:8 சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும். தேவனுக்கான பணியிலே நிற்கிறாங்க, எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், என்னாகும் 18:8. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டு இருக்கிறீர்களே. பாருங்க சொல்றாரு, ஆரோனை பார்த்து சொன்னார், ஆரோனே நீ எனக்கும் ஜனங்களுக்கும் நடுவிலே திறப்பிலே நிற்கிறபடினால், தேவனுக்கும் ஜனங்களுக்கு நடுவிலே ஆரோன் திறப்பிலே நிற்கிறவன். பிரச்சனைகள் வருகிற போது, ஜனங்கள் பிரச்சனையோடு கூட தேவ சமூகத்துக்கு வருகிற போது தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனை பார்த்து, நீ எனக்காக வேலை செய்யற பத்தியா, உன் மேல இருக்கிற இந்த அபிஷேகத்து நிமித்தம் ஜனங்க எனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்து படைக்கிறாங்களோ எல்லாத்தையும் உனக்கே கொடுத்தன்னு சொன்னார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். ஆண்டவர் சொன்னார், நீங்க என் பிள்ளைகள், என்னுடையதெல்லாம் உங்களுடையதுன்னு சொன்னார். அந்த தெய்வீக ஆசீர்வாதம் எப்ப வருகிறதா, உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் உன்னை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும். அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், அபிஷேகத்தினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கான ஒரு தாகம் வேணும். மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அந்த அபிஷேகம் 1 சாமுவேல் 2:10 சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யுமா? தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அடித்து தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர்த்துவாராம். தேவையான பலனை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பா. ஏன்னா அந்த அபிஷேகம் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். உனக்கு தேவையான எல்லாவற்றிலும் 1 சாமுவேல் 10:1 சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் உன் வாழ்விலே ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே கொண்டு போய் நிறுத்தும். தலைமைத்துவம், அதிகாரம். தேவனுக்கு மகிமை சொல்ல, என் ஜனத்தை என் சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாக வைத்தேன்னு சொன்னான். அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறதா, நடத்தி கொண்டு போகும். 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் துவக்கி தாவீதினோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் அவன் கூட இருந்தார். ஆவியானவர் அவனை நடத்தினார்.
யுத்தத்துக்கு போகணுமா, அவர் தான் ஆலோசனை சொன்னார். யுத்தத்தை எப்படி நடத்தணும், அவர் தான் ஆலோசனை சொன்னார். சிங்கங்களை மேற்கொள்ள அவர் ஆலோசனை சொன்னார். ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் கூட இருந்து நடத்தி கொண்டே வருவார். கூட இருந்து உனக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கின போது அந்த ஊழியங்களிலே ஒரு மாற்றங்கள். எந்த ஜனங்களுக்கு முன்பதாக பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களோ அதே ஜனங்களுக்கு கூடாக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களா, பலமான ஊழியத்தை முன்னெடுத்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அந்த ஊழியம் மாற்றப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். சபைகள் என்ன செய்யப்படுகிறதா, அப்படியே பலுகி பெருகுகிறது. இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, சபையை தேவன் பூரண அபிஷேகத்துக்கு கீழாய் கொண்டு வர விரும்புகிறான். சபைகள் தேவனுடைய அபிஷேகத்துக்கு கீழாய் கடந்து வரணும். இயேசுவின் ரத்தத்துக்கு கீழாக சபைகள் கடந்து வரணும். ஏன் சொன்னா, இன்றைக்கு சபைகளிலே தேவன் நடமாட விரும்புகிறார். சபைகளுக்கு நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அவைகள் என்ன செய்யப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னா, இயேசுவின் ரத்தத்தின் கீழ் கடந்து வரணும். அபிஷேகத்தின் நிறைவில கடந்து வரணும். ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய. மீட்கப்பட்டு விட்டாயா, அடுத்த லெவல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தின் பூரணத்துவம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும். தேவனிடத்துல கேட்டு என்ன செய்ய வேண்டி இருக்கு பாருங்க. கேட்கிற போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், அந்த அபிஷேகம் தேவைப்படுகிற நேரங்களிலே ஒரே ஒரு காரியம்தான். நியாயாதிபதிகள் 14:5-6 வசனங்கள் சொல்லுகிறது, சிம்சோனுடைய வாழ்விலே அந்த அபிஷேகம் எப்போ பூரணமாய் கடந்து வந்ததுன்னா, அவன் ஒரு நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து போகிறான். ஒரு பால சிங்கத்தை எதிர்கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா, பலமாய் இறங்கி வந்தான். நல்ல கவனிங்க, எப்போ ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவார், எப்போ ஆவியானவர் பூரணமாய் நம்மேல கடந்து வருவார்னு சொன்னா, அங்கே ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிம்சோன் கையிலே ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்ம கையில எல்லாம் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் வச்சுக்கின்னு என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னா, ஆவியானவர் செய்யட்டும், ஆனா நான் என்ன செய்வேன், அதுக்கு முன்னால என் கையில இருக்கிறத வச்சு, என்னிடத்துல இருக்கிறவைகளை கொண்டு நான் செயல்படுவேன், அவர் அப்புறம் செயல்படுவார். இங்க வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் கையிலே ஒன்றுமில்லாமல் இருந்தது, வெறுமையாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப ஆண்டவர் நிரப்புவார்னு சொன்னா, வெறுமையான பாத்திரங்கள். எலிசா சொல்லும்போது 2 ராஜாக்கள் 4:3 வாசித்து பாருங்கள். எலிசா சொல்லுகிறான், வெறும் பாத்திரங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வாயினா, அந்த வெறும் பாத்திரங்கள் தான் பூரணமாய் நிரப்பப்படும். பூரணமா நிரப்பணும் சொன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, ஆண்டவரே, எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்று சொல்ல நாங்கள் ஒன்றுமில்லை, எதையும் செய்ய முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரை நம்பி சமூகத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்துல நீங்க வெறுமையாய் வந்து பாருங்கள். அந்த வெறும் பாத்திரங்களை கர்த்தர் எப்படி நிரப்புவார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 7:16 சொல்லுகிறது, கிதியோன் சேனையில இருந்த எல்லார்கிட்டையும் கிதியோன் என்ன தெரியுமா கொடுத்தான்? வெறும் பாத்திரங்களை தான் கொடுத்தான். வெறும் பாத்திரங்களை மாத்திரம் அல்ல, உள்ளே ஒரு அக்கினியை வைத்து கொடுத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். இந்த அக்கினி எப்போ வெளிவரும் தெரியுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அந்த பாத்திரங்கள் உடைக்கப்படுகிற போது, ஒன்றுமில்லாதவைகளாய் முற்றிலும் உடைக்கப்பட்ட நிலைமையில தேவ சமூகத்தில் நிற்கிற போது, உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி அபிஷேகம் வெளியே வரும். என் வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி தான் கிதியோனின் சேனையை வெற்றிக்குள்ளாய் நடத்தினது. அந்த அக்கினி தான் கிதியோனின் சேனைக்கு முன்பதாக சத்துருக்களை முடங்க வைத்தது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற போது, இந்த அபிஷேகத்தினுடைய அந்த வாஞ்சை, அந்த தாகம் வருகிற போது தேவன் என்ன செய்வான்னு சொன்னா, உனக்குள்ளாய் பூரணமாய் ஊற்றுவார். அந்த அபிஷேகம் என்ன செய்யும் சொன்னா, உன் வாழ்விலே, உன் சந்ததியின் வாழ்விலே சதா காலங்களுக்கும் கிருபையை கொண்டு வரும்.